சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருங்கிறத நீங்கள் எப்படி இருக்குது? சீமானுக்கு போட்டால் சீமான் தாங்க வருவான். எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி ஏற்குது பாரு. சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், எனக்கு போட்டால் வந்துடும். சரி, உங்களுக்கு தான் போட்டான் 3 தடவை வந்துட்டார். எப்படி இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற முறையை இந்த மக்கள் விரும்புகிறாங்களா? இந்த மலையை மணலை எல்லாம் உறிஞ்சி நீரை உறிஞ்சி விற்கிறது நீர் மனித தேவை தானே? இந்த மலைகளெல்லாம் இவங்க அள்ளி விற்று காசு தின்ட்டு போகிறதுக்கு தான் உருவாக்குனாரா? இதுவரை தமிழ்நாட்டு ஆண்ட முதல்வர்களே மிக மிக மோசமான முதல்வர்னா ஐயா ஸ்டாலின் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் என்ன தவறாக பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாரு? நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போங்கிறீங்க. நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? நீங்கள். ஜிஎஸ்டி இன்னைக்கு சகிக்க முடியாத வரிச்சுமை, அதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? நீங்கள். எந்த இடத்தில் நீங்கள் சரியா இருக்கு? இந்தியாவிலே அதிக இளம் உதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் வந்தால் மதுக்கடையும் மூடுவோம். நீங்கள் இப்போ கேட்டால் வாய முடுறீங்க. இப்போ பாருங்கள், இந்த திராவிடத்தையே தமிழ் தேசியம் தான் வழி நடத்துது. நாங்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட ஆரம்பித்த பிறகு இல்லை பேர் வச்ச நாள்னு நீங்கள் வரீங்க. எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் முருகனை எடுத்து நாட்டை நாசம் பண்ணிட்டார் நீங்கள். அப்புறம் நீங்கள் முருகனுக்கே வேலை எடுத்துக்கிட்டு மாநாடு போடுறீங்க. நீ எதுக்கு என்னை சிதைச்சி அடித்து இவ்வளோ அவதூறு இதெல்லாம் போட்டு வாடகைக்கு வாய்களை வாங்கி தீட்டி கிட்டி தினம் பேசிட்டுக்கிறேன். நான் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. அதை பேச வச்சல உன்னையே. நான் ரசிகர்களை நம்பி ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கலையே தம்பி. என்னுடைய வாக்காளர்கள் ரசிகர்கள் அல்ல. பதர்கள் தான் காத்தடிக்கிற திசையில் பறக்கும். மணிகள் அங்கே தான் கிடக்கும். புயலே அடித்தாலும் அங்கே தான் கிடக்கும். நீங்கள் இப்போ இப்படி தானே எங்கள் ஐயா வந்தாங்க, எங்கள் ஐயா ராமதாஸ். இப்படி தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்தாங்க. இப்படி தான் அண்ணன் வைக்க வந்தாங்க. இப்படி தான் ஐயா விஜயகாந்த் வந்தாங்க. அந்த சின்ன சமரசங்கள் எங்கே ஒண்டி நிறுத்திருக்கு? இப்போ நீங்கள் என்னையே ஒன்னாப்தி பார்ட்டியாக்கி அதே குட்டைகளை ஒண்டி தள்ளிவிட பார்க்குறீங்க. சரி, நான் தோற்று போனேன். அதனால் உங்களுக்கு என்ன நட்டம்? நான் முதல்ல தனியாக நிற்கும்போது பிஜேபிக்கு சாதகம் நீங்கள், இப்போ தனியாக நிற்கும்போது திமுகவுக்கு சாதகமாக நிற்கிறீங்க. நான் எனக்கு சாதகமாகத்தான் பிஜேபி வந்துடும். நீங்கள் 24 தனியாக நிற்காதீங்க சீமான், பிஜேபி வந்துடும். நீங்கள் இப்போ தனியாக நிற்காதீங்க சீமான், திமுக வந்துடுவீங்க. நாங்கள் வர்றதுக்கு தான் நாங்கள் போட்டிடுறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு 15 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சுன்னு என்னென்னு சொல்லுவீங்க? இல்லை, நீண்ட காலமாக இங்கே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய இந்த நல்ல அரசியல் உருவாவதற்கு பெரிய இடையூறு மதம் சாதி தான். இப்போ குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சாலும் அது திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துறன்னு இருக்காங்க. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அநீதின்னு தெரிஞ்சாலும் பிஜேபி எதுக்குது, பிஜேபி திமுக எதுக்கணும்? நம்ம எதுக்க முடியாதா? அது எங்கே எதிர்த்துருக்கு? என்னைக்கு எதிர்த்துருக்கு? நீங்களே கூட சொன்னீங்க. ஒரு பக்கம் பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரிங்கிற மாதிரி காட்டுது, இங்கே அங்கே போய் நாங்கள் தான் உங்களுக்கு சிறந்த நண்பர்னு காட்டுது. 2 வேடமும் சரியாக நடிக்குது. அது இந்த மக்கள் நீண்ட காலமாக அதை நம்பிட்டு இருக்காங்க. 15 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு மொத்தமாக போயிடுறதுனால வலுவான அடித்தளம் விழுந்துக்கிறது. அதனால் எந்த அநீதியும் செய்கிறதுனாலும் இவ்வளவுக்கும் இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் ரெவல்யூஷனுங்கிறார் எங்கள் அண்ணன் பழனி பாபா. அது புரட்சியால் பூத்த ஒரு மார்க்கம். அது அதே மாதிரி தான் கிறிஸ்தவமும். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இறைமகன் இயேசு. அப்போ எங்கே இந்த புரட்சி தீ தெரியுது? வெளிப்படையாகவே அநீதின்னு தெரியுது. இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற முறையை இந்த மக்கள் விரும்புகிறாங்களா? இந்த மலையை மணலை எல்லாம் நீரை உறிஞ்சி விற்கிறது நீர் மனித தேவை தானே? சரி, அல்லாவே வச்சுக்கிறோம், கடவுளே வச்சுக்கிடுவோம். வெறும் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த நீரை உருவாக்குனாரா? இந்த மலைகளெல்லாம் இவங்க அள்ளி விற்று காசு தின்ட்டு போகிறதுக்கு தான் உருவாக்குனாரா? இவ்வளோ நபிகள் அருள் பெற்றது, இயேசு இருந்து தவம் பண்ணது, முருகன் குடியிருந்து குன்றெல்லாம் இது மலைகள் இருந்ததெல்லாம், இதெல்லாம் இந்த மலைகள்லாம் புனிதம் பெறலையா? அந்த மலைகளெல்லாம் மணல் தானே? இப்போ எதையுமே எதிர்க்கிறது இல்லை. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாக்கு போட்டுறாங்க. அவங்க சொல்கிறத நம்புகிறாங்க. என்னை போய் பிஜேபின்னு பி டீம்னு அவன் சொன்னான்னா இப்படி? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆமாம், நான் பி டீம் தான். ஏன் நான் பி டீம் கேளுங்க. ஏன் நான் பி டீம்? ஏன்னா ஏ டீம் டிஎம்கே, அது ஏ டீமாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். உங்களுக்கு புரியுதா? 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தானே பேசிட்டு இருக்கிறவர். அவர் பிஜேபி 100 விழுக்காடு, அவர் 90 விழுக்காடு. அதில் என்ன நீங்கள் அந்த கட்சியில் மாறுதல் கண்டுட்டீங்க? சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்கள். சரி, இஸ்லாமிய சிறை கைதிகள் இத்தனை ஆண்டுகளை 30 ஆண்டுகளாக வாடுறாங்களா? அவங்கள விடுதலை விடுதா? சொல்லுங்கள். 7 பேர் விடுதலைக்கு அதை எடுத்து வச்ச பங்கு என்ன? நாங்கள் போராடி அழுத்தம் கொடுத்து எங்களுடைய வளர்ச்சி உங்களை அச்சப்படுத்துது. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இந்த 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்பா அஸ்லாம் பாஷா அவர்களுக்கு. அவர் கடைசி காலத்தில் சாகிற காலத்தில் பேர குழந்தைகளோடு இருந்து இறந்துட்டு போகிறேன்,
எப்படியாவது என்னை விடுதலை செய்ய சொல்லுப்பா அப்படின்றார். ஒரு மூப்பின் அடிப்படையிலாவது விட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். என்ன செஞ்சுருக்கீங்க இஸ்லாமிய மக்கள்? 22 இடம் நின்னீங்க பாராளுமன்றத்தில். ஒரு இடம் கொடுத்தீங்களா நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஒரு கூட்டணி கட்சின்னு ஒன்று கொடுப்பீங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு. அதுவும் நவாஸ்கனி யார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா திமுகவா? அவர் திமுக. அவர் சீட்டு கொடுத்து இவங்க கட்சி ஆளை கொண்டே அங்கே நிறுத்தி விட்டுறது. ஆனால் சீட்டு யாருக்குன்னு பேர், இடம் யாருக்குன்னு பேர்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு பேர். அப்போ எல்லாமே ஏமாற்று. சரி, கிறிஸ்தவ மக்களுக்கு தான் திமுக செஞ்ச நன்மை என்ன? பிஜேபி வந்துடும். சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருங்கிறத நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சீமானுக்கு போட்டால் சீமான் தாங்க வருவான். எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் எப்படி ஏற்குது பாருங்கள். இருங்க, பிஜேபிக்கு போட்டால் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், எனக்கு போட்டால் வந்துடும். சரி, உங்களுக்கு தான் போட்டான் 3 தடவை வந்துட்டார். எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வாயில் காவலரை நீங்கள் எதுக்கு போடுவீங்க? ஒரு வாட்ச்மேனை உங்கள் வீட்டில் எதுக்கு போடுவீங்க? திருடன் வந்த பிறகு விரட்டி பிடிக்கவா, வருவதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கவா? தடுத்து பிடிக்க. இப்போ நீங்கள் ஒரு வாட்ச்மேனை நீங்கள் சம்பளம் கொடுத்து நிறுத்திருக்கிறீங்க. அவர் எப்படியும் திருட வந்துடுவான், கதவை பூட்டிட்டு உள்ள ஜன்னலாம் பார்த்துட்டு இருந்துருங்க, திருட வந்துடுவான்னு சொல்கிறதுக்கு அவர் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், என்னை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே திருடணும், நிம்மதியாக உறங்குங்கன்னு சொல்கிறவன் தானே வாயில் காவலனாக இருக்க முடியும். பிஜேபி வந்துடும். என்ன குடுகுடு படிச்சுக்கிட்டு இருக்க நீ? உண்மையிலே சிறந்த நான் இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய வர விட மாட்டேன். இந்த மதவாத ஆற்றல்களை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த சனாதன கும்பல்களை, இந்த பாசிச சக்திகளை, இதெல்லாம் பேசுறீங்கல்ல, வராது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிற வர விட மாட்டோம்னு அப்படி தலைவன் தானே எங்களுக்கு தேவை. வந்துடும். இப்போ கேட்டிங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. எங்கே காசு? புதிய கல்விக் கொள்கையை ஏற்று அதில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன்னு சொல்லுது அப்படின்னு கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இங்கே பேசிட்டுருக்கிறாரு. பேசுகிறாருங்கிறத புலம்புறார். நீ புலம்பிக்கு நிற்க 40 இடம் உங்களுக்கு கொடுக்கலையே. போராடி பெற்றுத்தர்றதுக்கு தான் உங்களுக்கு 40 இடம் கொடுத்துருக்கு. வென்று போயிருக்கீங்க. ஐயோ எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு எதுக்குப்பா அதிகாரம் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது? அதனால் இந்த அரசியலில் இது முழுக்க கொடுத்துறதுனால அது புதிய அரசியலை, தூய அரசியலை உருவாக விடாமல் பெரிய இதாக இருக்குது. அதுக்கப்புறம் சாதிய உணர்ச்சி என்ன இருந்தாலும் சாதிக்காரங்கிறது. இப்போ வட மாவட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா படையாச்சி அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு பறையர் அதிகாரத்துக்கு விட்டுறவே கூடாதுன்னு படையாச்சி. எப்படி தமிழ் தேசிய இனத்திற்கு அரசியல் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிளந்து பிரிந்து நிற்கிறதுனாலேயே தமிழர் அல்லாத ஆற்றல்கள் இங்கே அதிகாரத்துக்கு வந்துட்டு தமிழனுக்கு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்துவிட்டு, நான் தான் உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன், நான் தான் உனக்கு 3.5 கொடுத்தேன், நான் தான் உனக்கு இதை கொடுத்தேன்னு. நீ இருக்கிற இடத்த கொடுத்தவன் யார்? எனக்கு இடம் கொடுக்க நீ யார்? முதல் நீ யார்? ஹூ ஆர் யூ? நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் உனக்கு கொடுத்தது, எங்கள் ஆத்தாள் அப்பனா அண்ணன் தம்பியை நாங்கள் கொடுத்தது. அப்போ நீங்கள் என்னென்னா எளிதாக தமிழர்கள் பிளந்து பிரிந்து இந்த சுவர் இறுக்கமாக இருந்தால் அங்கே ஒன்றும் போகாது. லேசாக சின்ன வெடிப்பு விட்டு அங்கே பூச்சி பூரா பள்ளியெல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி எங்கள் பிளவில் இந்த நச்சு பூச்சிகள் போய் உட்காந்துக்கிட்டு அதை அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஆட்டம் பண்ணிக்கிட்டு தென் மாவட்டங்களில் இத்தனை சாதி கொலைகள் விழுகுது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எங்கே இந்த பன்னீரை சொல்லுங்கள் பார்ப்போம். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும்ல. சரி, எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்த போகிறோம். எதுக்கு 144 தடை போடுற? எதுக்கு போடுற? நாங்கள் என்ன எப்போவுமே அருவாக்கம்போட வெட்டிட்டு குத்திக்கிட்டே திடுறோமா? சரி, அங்கிட்டு தாத்தா இமானுவேல் சாரனுக்கு வணக்கம் செலுத்த போகிறோம். எதுக்கு தடை போடுற? என்ன பாதுகாப்பு இருக்குது நாட்டில்? எல்லாமே நீங்கள் ஒரு அடிதடிச்சு வெட்டி குத்திக்கிட்டு ரத்தம் சேர அப்படிப்பட்ட கூட்டம் தானே அது. இதுக்கு ஒரு அதிகாரம், இதுக்கு ஒரு உளவுப்படை. கூப்பிட்டு பேசி அந்த முன்னாடி இருக்க தலைவர்களை பேசி அமைதியாக போய் வழிபட்டுட்டு வாங்க, நாங்கள் வரோம், நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த சமூகம் போற்றத்தக்க தலைவர்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்களோ அப்படி நாடு மக்களும் மதிக்கிறாங்க. போய் நல்லபடியாக வழிபட்டுட்டு வாங்க. அதில் போய் தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுருக்கிறது அவங்களுக்கு பெருமைப்படுத்துறதா இருக்காது, அவங்கள அசிங்கப்படுத்தி சிறுமைப்படுத்துறதா ஆயிரும். அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு தானே ஒரு தலைமை தேவை. ஏதோ ஒரு பெரிய ஒரு இது நடக்கிற மாதிரி, கலவரம் நடக்கிற மாதிரி 144 தடை உத்தரப்பட்டு 20 பேருக்கு மேலே போகக்கூடாது, வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த வண்டியில் போகக்கூடாது, இந்த வண்டியில் போகக்கூடாதுன்னா இது எப்படி? சார், இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய முதல்வர்களை பார்த்துட்டீங்க. கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் அவர்களை பார்த்துட்டீங்க. இப்போ எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3.5 வருஷம் அவர் ஆட்சி பண்ணியிருக்கார். அவரோட அந்த ரூலை எப்படி பார்க்குறீங்க?
அது அது வந்து அது சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரதமர்களே மிக மோசமான பிரதமர்னா நான் ஐயா மோடியை சொல்லுவேன். இதுவரை தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்களே மிக மிக மோசமான முதல்வர்னா ஐயா ஸ்டாலினை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் என்ன தவறா பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாருன்னு எது ஒன்று சரியாக இருந்திருக்குன்னு சொல்லுங்க. இது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்தவொடனே 2 மாதத்தில் நீதியை நிலைநாட்டுவீங்க. என்னாச்சு? அருணா ஜெகதீசன் அறிக்கை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? 3 மணி நேரம் நேர் நின்று அந்த விசாரணையில் சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் கேட்குறேன். என்னாச்சு? கொடநாடு கொலையை நீங்கள் எப்படி சொன்னீங்க? வந்தவொடனே சரி பண்ணிடுவேன் நீங்கள். அது யாருன்னு? ஏன் 3.5 ஆண்டுகளில் 5 பேர் செத்துருக்கான், யாரோ கொண்டிருக்கான். 1 மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு. 1 நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாத ஒரு இடம் அது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் இருந்த இடம், தனி மின் தடம் அது. அதில் எப்படி 1 மணி நேரம் மின்சாரம் அணைஞ்சது? செத்தது 5 பேர், அது தெரியுது. கொன்னது யார்? என்ன விசாரணை? நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போங்கிறீங்க. நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? நீங்கள். ஜிஎஸ்டி இன்றைக்கி சகிக்க முடியாத வரிச்சுமை, அதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? நீங்கள். எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். அப்போ எது ஒன்றுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே தம்பி உதயநிதி அவர்கள் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் பெறுங்க, நாங்கள் அந்த கடனை நீக்குவோம்னு சொன்னீங்களா இல்லை? தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. இப்போ தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் நகை அடமானம் வச்சா நாங்கள் மீட்டு தருவோம். இப்போ கூட இருந்தால் நகை அடமானம் வச்சு கடன் பெற்றுக்கிறங்க, நாங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுறோம்னு நீங்கள் சொன்னது இருக்கே. இந்தியாவிலே அதிக இளம் உதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம் நீங்கள். இப்போ கேட்டால் வாயை மூடுறீங்களே. எதை சொன்னீங்க? நாங்கள் வந்தால் நீட்டை எப்படி நீக்குவோங்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த நுட்பத்தை நாங்கள் யார்ட்டையும் சொல்ல தயாராக இல்லைன்னு. 50 லட்சமாக 60 லட்சம் கையெழுத்து வாங்கினார் தம்பி உதயநிதி. அந்த கையெழுத்தை யார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு சொல்லுங்கள்? யார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு? எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடிங்கிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடிங்கிறீங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடும்போது நீங்களும் போராடினீங்க. நீங்கள் போனவொடனே நானும் அதே போராட்டத்தில் பங்கேற்றேன். இப்படி தான் செவிலியர் போராட்டம், மருத்துவர் ஊதிய உயர்வு போராட்டம், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமன போராட்டம், எல்லாத்துலேயும் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசுனது என்ன? இப்போ செய்கிறது என்ன? நீங்கள் நமக்கு நாமே பயணத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கினீங்க, பெட்டிகளை வாங்கி பூட்டினீங்க. மனச்சான்றைங்க வச்சு சொல்லுங்கள். 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேங்கிறீங்க. நான் 10 தானே கேட்குறேன். இவ்வளோ மனு வந்தது, கோரிக்கை மனு, இதில் நிறைவேற்றின 10. ஒரு ஆட்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பி? எப்படி பார்க்குறீங்க? ஒரு தாய்க்கு ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு மாதம் 1000னா ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. 30 ரூபாவோட ஈட்டிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என் தாயை வச்சது யார்? 60 ஆண்டுகளாக மாறி 2 கட்சியும் ஆண்டிருக்கீங்க. நீங்களே இருமுறை மாநகர தந்தையாக இருந்திருக்கிறீங்க. பல ஆயிரம் கோடியை மழைநீர் வழிந்தோட காவாய் கட்டுவதற்குன்னு நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க. நீங்கள் இப்போ 4000 கோடி ஒதுக்குனீங்க. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சின்ன நகரம் சென்னை, ஒரு தலைநகரத்தில் கூட மழைநீர் வழிந்து ஓடி ஒரு இடத்துல தேங்கிறதுக்கான ஒரு காவா அமைக்க முடியல, ஒரு குளம் அமைக்க முடியல. இப்போ சொல்கிறீங்க, இப்போ ஆட்சி முடிய போது, அடுத்த தேர்தல் வரப்போகும்போது அங்கங்கே நீர் தேங்கிறதுக்கு குளம் வெட்ட போகிறோம்னு இப்போ சொல்கிறீங்க. இத்தனை ஆண்டு கழித்து தான் உங்களுக்கு உவே சாமிநாத, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை நினைவுக்கு வருதா? இப்போ பாருங்கள், இந்த திராவிடத்தையே தமிழ் தேசியம் தான் வழி நடத்துது பாருங்கள். நாங்கள் தமிழ்நாடு நாள் கொண்டாட ஆரம்பித்த பிறகு இல்லை பேர் வச்ச நாள்னு நீங்கள் வரீங்க. எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் முருகனை எடுத்து நாட்டை நாசம் பண்ணிட்டார் நீங்கள். அப்புறம் நீங்கள் முருகனுக்கே வேலை எடுத்துக்கிட்டு மாநாடு போடுறீங்க. இப்போ எது ஒன்று இது சரியாக இருக்குது? இது சரி, இப்போ கொஞ்சம் அரசியல் கணக்குகளை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு யோசனை. இப்போ நான் பரவலாக டிவியை பார்க்கும்போது நிறையா பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி சொல்கிற விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு பாயிண்டில் கூட்டணி வைத்தால் தான் சரியாக இருக்கும், டிவிகேவோடையோ ஏடிஎம்கேவோடையோ கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது. நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் சேர்ந்தாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ திமுகவை வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேவோடையோ டிவிகேவோடையோ சேர்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. எப்படி பார்க்கலாம்? அது அப்படி கிடையாது. நான் ஒரு சிறந்த ஒரு தலைவனுடைய பிள்ளை. அதில் எங்களுக்கு எல்லாமாவே எங்கள் தலைவர், எங்களுக்கு தத்துவம் எல்லாமே முன்மாதிரி. எங்களுடைய ஆகச்சிறந்த ஆன்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள். அவருடைய கனவை தான் நாங்கள் சித்தாந்தமாக எடுத்து நிற்கிறோம். ஒரு சித்தாந்தத்தோடு ஒரு சினிமா, ஒரு திரைத்துறையில் இருக்கிறவர் இணைஞ்சு ஒரு ஆதரவாக இருக்கிறதுங்கிறது சரி.
ஒரு சினிமாவோட போய் ஒரு சித்தாந்தத்தை அடமான வைக்கிறதுங்கிறது அது சரியாக வராது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்தது வந்து நானே வென்று முடிப்பேங்கிறதுக்கு இல்லை. ஒரு தலைவனுங்கிறதுக்கு தகுதியே நானே இதை சாதிச்சு முடிப்பேங்கிறல. நான் இல்லாது போனாலும் இன்னொரு தலைமுறை வென்று முடிக்கும் தான். உங்களுக்கு விளங்குன்னு ஓசோ சொல்கிறான் பாருங்க. ஓசோ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாத விதைப்பறதுக்கான நாளாக கருதுன்னு சொல்கிறான்ல, அதுதான். நான் வந்து என் கைகள் நிறைய விதைகள் விதைத்து கொண்டே இருக்கேன், முளைக்கிற வரைக்கும் முளைக்கட்டுங்கிறான்ல, அந்த கோட்பாடை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எங்கள் முன்னோர்களுக்கு இல்லாத கனவா? அவங்களே வென்று முடியலையேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு சின்ன சமரசம்னா வாழ்க்கை முழுக்க நான் சமரசம் தான் செய்யணும். நீங்கள் இப்போ இப்படி தானே எங்கள் ஐயா வந்தாங்க, எங்கள் ஐயா ராமதாஸ், இப்படி தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்தாங்க, இப்படி தான் அண்ணன் வைகோ வந்தாங்க, இப்படி தான் ஐயா விஜயகாந்த் வந்தாங்க. அந்த சின்ன சமரசங்கள் எங்கே ஒண்டி நிறுத்திருக்கு? இப்போ நீங்கள் என்னையே ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆக்கி அதே குட்டைகளை ஒண்டி தள்ளிவிட பார்க்குறீங்க. சரி, நான் தோற்று போனேன், அதனால் உங்களுக்கு என்ன நட்டம்? நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிறது திமுகவுக்கு சாதகமாக அமைதுன்றாங்க. நான் முதல்ல தனியாக நிற்கும்போது பிஜேபிக்கு சாதகம் நீங்கள், இப்போ தனியாக நிற்கும்போது திமுகவுக்கு சாதகமாக நிற்கிறீங்க. நான் எனக்கு சாதகமாகத்தான் பிஜேபி வந்துடும். நீங்கள் 24ல் தனியாக நிற்காதீங்க சீமான், பிஜேபி வந்துடும். நீங்கள் இப்போ தனியாக நிற்காதீங்க சீமான், திமுக வந்துடுவீங்க. நாங்கள் வர்றதுக்கு தான் நாங்கள் போட்டிடுறோம். நீங்கள் ஏன் இப்படி நீங்கிறீங்க? முருங்கை மரம் வாழை மரம் மாதிரியே பார்த்துக்கிறீங்க. நான் ஏன் பனை மரமாக இருக்கக்கூடாது? நீங்கள் பனம்பழம் சாப்பிட்றீங்களே, நொங்கு சாப்பிட்றீங்களே, பதநீர் குடிக்கிறீங்களே, நீங்கள் வச்சதா? சொல்லுங்கள், நீங்கள் வச்சதா? இல்லை. அது மாதிரி நான் வச்சுட்டு போகிறேன். போகுது. இப்போ என்ன கெட்டு போச்சு? என் முன்னோர்கள் இத்தனை காலம் போகிறான்னா, இவ்வளவு போகிறான்னா, ஆனால் அதை விட நான் வலிமையான ஒரு பாதையை போடுறேன்னா இல்லையா? ஒத்தேடி பாதையாக இருந்தது பெரும் சாலையாக விரிச்சிருக்கேன்ல, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன்ல. எளிய மகன் இவ்வளவோ அங்கீகாரம் பெறவே இல்லையே தமிழ் தேசிய அரசியல். நீ எனக்கு பாய்ந்துக்கிட்டு தானே நீ நானும் ஒன்றுங்கிற. முதல்ல இவன்லாம் ஒரு ஆளான்னு, இப்போ தானே உனக்கு ஒரு ஆளாக தெரியுறேன். இப்போ ஒரு ஆளாக தெரியுறல்ல உனக்கு. நீ எதுக்கு என்னை சிதைச்சி அடித்து இவ்வளோ அவதூறு இதெல்லாம் போட்டு வாடகைக்கு வாய்களை வாங்கி திட்டி கிட்டி தினம் பேசிட்டுக்கிறேன். நான் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. பேசு, அதை பேச வச்சல உன்னையே. இதெல்லாம் ஒரு ஆளா? நாங்கள் பார்க்காத மாப்போ சிவஞானமா சீப்பா ஆதித்தனார்னு என் தாத்தங்க 2 பேரை பார்த்தேன். அவன் பேரன் சீமான நீ இப்போ தானே பார்க்குற. நான் இன்னைக்கு ஐயா கருணாநிதி, ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் அவர்களெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய பயல. தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ன தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். நீ இந்த இதெல்லாம் எங்ககிட்ட சமரசம் செஞ்சிரு போயிரு. சரி, நான் வந்து அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு வந்தேன்னா, நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வந்தேன்னா. சரி, கூட்டணி போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நேற்று சட்டசபையில் வந்து நீங்கள் தீர்மானம் போடுறீங்க. டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நீங்கள் உடனே போடுறீங்க. என்ன போடுறீங்க? ஐயா எடப்பாடி நீங்கள் தான் காரணங்கிறாரு, நீங்கள் அவர் தான் காரணங்கிறீங்க. எங்களுக்கு தெரியுது 2 பேரும் தான் காரணம்னு. சரிதானே? நான் 13ஆம் தேதி போராட போகிறேன்னு அங்கே காவல் நிலையத்தில் அனுமதி கொடுத்தோன்னே அவன் மறுத்து நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்ன உடனே அவசரமாக நீங்கள் ஏன் நீங்கள் டங்ஸ்டன் அப்போவே நீங்கள் பிரச்சனை வந்தபோதே மக்கள் போராடும் போதே தீர்மானம் போட்டுக்கலாம்ல. அப்போ நீங்கள் ஒரு பாருங்கள், இங்கே இருந்துக்கிட்டு இப்போ ஏன் இத்தனை காலம் இல்லாத ஊவே சாமிநாதருக்கு வந்து தாத்தாவுக்கு வந்து நீங்கள் ஒரு பிறந்த நாளை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும்ன்றீங்க? அதில் கூட பாருங்கள், மறுமலர்ச்சிக்கு அவருக்கு என்ன இருக்குது? மறுமலர்ச்சிக்கும் பாரதி தான் உண்மையிலேயே தமிழ் இலக்கிய உலகின் பெரும்பாய்ச்சலை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய பாவலர். நீங்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சின்னு சொன்னால் நியாயம். ஊவே சாமிநாதர் தாத்தா அவர் கொண்டாடணுமா, ஐயருக்கு கொண்டாடணுமா? நீங்கள் கொண்டாடுங்க. தமிழ் இலக்கிய பாதுகாப்பு நாள், ஒரு காப்பாளர், அப்படி தான் நீங்கள் அடையாளப்படுத்தணும். தப்பாக நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுட்டு போகக்கூடாதுல்ல. எங்களுக்கு வந்து தென்னாட்டின் சான்சி ராணின்னு எங்கள் பாட்டிக்கு எழுதுன மாதிரி வேலுநாச்சியாருக்கு, அவளுக்கு போய் எழுதியா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு. தென்னாட்டின் சான்சி ராணியை எங்கள் பாட்டி இறந்து 85 ஆண்டுகள் கழிச்சு தான் அவள் பிறக்கவே செய்கிறா. இப்படி தப்பாக கற்பிச்சு வச்சுட்டு போகக்கூடாதுல்ல. நாங்கள் சரி தெளிவாயிட்டோம், போய் சொல்லிப்போம். இன்னும் வந்து பெருவுடையார் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு திராவிட நாகரிகம், திராவிட கட்டிடக்கலைங்கிறானே. சரி, 1000 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல்லு நீ எங்கே கொண்டு வந்த? கால்டுவெல் தான் உனக்கே சொல்கிறாரு. இந்த நிலப்பரப்பே இல்லை, இந்தியானே ஒரு நிலப்பரப்பு கிடையாது, நாடே கிடையாது. திடீர்னு வந்து அது திராவிட கட்டிடக்கலை.
கரிகாலனா அவன் திராவிட மன்னன். யார் தாண்டா எங்கள் ஆள்? அது கீழடி, அது திராவிட நாகரிகம். இதெல்லாம் தான் வெறுப்பாக இருக்குது. அதில் இப்போ அந்த இதில் நான் வந்து சமரசம் செய்கிறேன். சரி, கூட்டணிக்கு போயிடுறேன். எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்லு? பணம் கொடுப்பாங்க. நீங்களே சொன்னீங்க மேடையில். கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப நாளாக எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய தேர்தல்னால் அதுக்கு விலை அதிகம், உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அது 1000க்கு மேலே. இதுன்னா 500 அந்த மாதிரி கோடிகள் சீட்டு. சரி, வாங்கிட்டேன். போய் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஒரு நம்பிக்கையாவது ஒரு தலைமுறைக்கு இருக்குல்ல. சமரசம் செய்யாமல், வாக்குக்கு காசு கொடுக்காம, எளிய பிள்ளைகள் இந்த பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிறது இல்லைடா. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற மனம் இருக்கிறவனும் நம்ம வந்து அரசியல் செய்ய முடியும்டா. வாரிசெல்லாம் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் இல்லைடா. எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், நம்ம அடித்தட்டு மக்கள் நம்மளும் செய்ய முடியும்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அது இருக்குல்ல. எனக்கு என்ன பின்புலன்னு சொல்லுங்கள். ஆனால் என்னை வந்து நீங்கள் இன்றைக்கி தவிர்க்க முடியல. எந்த இடத்தில் நீ வீழ்த்தப்பட்டாயோ, நிராகரிக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல நீ தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்து நிற்கிறதுக்கு பிறதாண்டா வெற்றிங்கிறான், சாதனைங்கிறான். அதை நாங்கள் செய்கிறோம்ல. அப்போ எனக்கும் பின்னாடி ஒரு தலைமுறை நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரண மகன் எவ்வளவு பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி பேசுகிறான் பாருங்கள் அரசியல். என்னுடைய தளமும் என்னுடைய கையும் என்னுடைய தோள்பட்டம் இல்லைன்னு அந்த பிள்ளைகளுக்கு உயரம் எது? எல்லாம் நீ எங்களை கொண்டு விட்டீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லுங்கள். என்ன பேசுகிறேன் சொல்லுங்கள். ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கே. எந்த இடத்துல இதை நியாயப்படுத்துவேன் நான்? அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவை நான் ஆதரிச்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்ன? அந்த இனப்படுகொலை நடக்கும்போது இந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இதை நிகழ்த்துது. இது கூட திமுக இருக்குங்கிறது, அதை நம்ம எதிர்ப்பை காட்டணும், வீழ்த்தி காட்டணுங்கிறது வெறியில் நம்ம வந்து ஆதரித்தோம். இன்றைக்கி நான் போய் ஊழல் லஞ்சம் இருக்காது, இவங்க வந்தால் மதுக்கடைகளில் மூடிடுவாங்க, இப்போ ஏதாவது சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். இவங்க வந்தால் மலைகளை நொறுக்கி மண்ணாக்க மாட்டாங்க, கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகளெல்லாம் பாதுகாத்து இருக்கிறதையாவது, அப்படி ஏதாவது வாக்குறுதி நான் கொடுக்க முடியுமா? நான் உங்ககிட்ட சொல்லுவேன், தம்பி நான் சரியாக இருப்பேன், என்னை நம்புங்கன்னு சொல்லலாம். இவர் சரியாக இருப்பார் நம்புங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவர் சரியாக இல்லைன்னா பதில் யார் சொல்கிறது? அதனால் அது கடினம். நான் படித்த வரைக்கும் நீ அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனிச்சு நின்று உண்மையான உயரத்தை காட்டு. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர் கால்களை நம்பி உன் பயணத்தை தொடங்காதே. அவன் எங்கே போவான்னு தெரியாது. யார் முதுகுக்கும் பின்னால் நான் நிற்க தயாராக இல்லை. எனக்கு பின்னால் எத்தனை பேர் நின்னாலும் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் எனக்கு பின்னாடி வந்து லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் இருக்கிறாங்கிற திமிரில் நான் நிற்கலை. லட்சக்கணக்கான தம்பி தங்கைகளுக்கு முன்னால் நான் நிற்கிறேங்கிற திமிரில் தான் நிற்கிறேன். அதனால் ஒரு சின்ன சமரசம் வந்து வாழ்நாளிலே உன்னை சமரசம் மட்டும்தான் செய்ய வைக்குங்கிறாரு கவியரசு கண்ணதாசன். ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சிட்டினா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் கூட்டணி வச்சு எதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? திமுக வரணுமா வேணாமான்னு சீமான் முடிவெடுக்கிறது இல்லைங்க, இந்த கட்சிகள் முடிவுக்கு. என் மக்கள் இந்த கொடுமையான ஆட்சியை வீழ்த்தணும்டான்னா அவங்க முடிவெடுக்கணும். கூட்டணி வைக்கிறதுனால மக்கள் வந்து திமுகவை வீழ்த்திடுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. கொள்கை நிலைப்பாடு இருக்கணும். அவங்களுக்கு புரியணும், இவ்வளவு துன்ப துயரங்களை தருகிற இந்த கட்சி ஆட்சிகளை ஒழிக்கணும்னு என் மக்கள் முடிவெடுக்கணும். நான் தம்பி, நான் ஒரு தலைவனுக்கு இருக்கிற முதல் தகுதி தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நம்பணும், நேசிக்கணும். நான் என் மக்களை நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் நான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன், மக்களோடவே நிற்கிறேன். அவங்க தோக்கடிச்சாலும் தோல்வி அவங்களுக்கு தான், என்னை வெல்ல வச்சா அந்த வெற்றியும் அவங்களுக்கு தான். அதனால் போயிட்டு நான் அதில் நின்று இதில் நின்று வென்று சரி இப்போ என்ன ஆகுது சொல்லுங்கள். இப்படி சட்டசபையில் இப்போ எத்தனை 4 எம்எல்ஏ இருக்குதா? பாஜக பாரதிய ஜனதா 4 எம்எல்ஏ உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்தது போயிட்டு இப்போ சொல்லுங்கள், என்ன செய்ய முடியுது சொல்லுங்கள். அதான் இப்போ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ சமரசம் செய்தால் அடுத்து நான் என்ன பண்ணுவேன், செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, தமிழ் தேசியத்துக்கு இது பெரிய பின்னடைவு தான் அப்படின்ற இந்த அரசியலை தம்பி என் முன்னோர்கள் செஞ்ச பிள்ளையை நீங்கள் கவனிங்க. இதே தான் சீப்பாதித்தனார் செஞ்சாங்க, இதே தான் மாப்போசி செஞ்சாங்க. அங்கே தானே ஒரே ஒரு கேள்வி. ஸோ இப்போ சமரசம் நீங்கள் செய்யலை, அப்போ அடுத்தது என்ன, எதிர்காலம் என்ன? இதே மாதிரி 8, 10, 12ன்னு ஸ்லோவாக டெவலப் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லாட்டி பெரிய ஒரு அது எப்படி ஆகாமல் எப்படி இருக்கும்?
ஒரு இந்திய தேர்தலுக்கு நாட்டை யார் இந்த நாட்டை ஆளப் போகிறதுல மோடியா ராகுலா? ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலான்னு தானே இருக்குது. இதில் சீமானை தேடி இருக்கிற மக்கள், அதுவும் 6 தேர்தலாக நான் போட்டிட்ட என் சின்னத்தை எடுத்துட்டு கடைசி நேரத்தை கொடுத்த சின்னத்தை தேடின என் மக்கள், இவனுக்கு ஓட்டு போட்டால் காசு கொடுப்பான்னு அதெல்லாம் இல்லாமல் இந்த எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இவ்வளோ வாக்கு தந்து இந்த உயரத்துக்கு கொடுத்த மக்கள், தமிழ்நாட்டை யார் ஆள்வதுன்னா நான் இந்த நிலத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது கல்வி எப்படி தரம் உயர்த்துவேன், நான் வரும்போது மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன், நான் வரும்போது நீரை சேமித்து தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விடைவேன், நான் வரும்போது வேளாண்மைக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து எடுத்துகிட்டு வருவேன், நான் வரும்போது பால் உற்பத்தியை ஆந்திராவிலேருந்து பால் வாங்க மாட்டேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன். இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல. இப்போ நான் என் நிலத்துக்கு தான் நான் பேசுகிறேன், என் நிலத்துக்கு. அப்போ இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணுக்கான அரசியலை முன்வைக்கும்போது என் மக்கள் என்னை நிராகரிச்சுட்டு போவாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்திய தேர்தலுக்கு 8 விழுக்காடு போட்ட என் மக்கள் இந்த நாட்டை யார் ஆள்றதுங்கிற போது என்னை எப்படி நிராகரிப்பாங்க? இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் என்டிகேலேருந்து அந்த பக்கம் போயிடுவாங்கன்றாங்க. அது எப்படி உண்மை இருக்காதுல? என் இயக்கத்தில் இருந்து நான் அப்படின்னா அது வந்து தவறு. பதர்கள் தான் போக முடியும். இவ்வளோ காலம் கற்பித்த அரசியலை உள்வாங்கி இந்த கோட்பாட்டை உள்வாங்கின ஒரு வீரன் எப்படி போவான்? நான் ரசிகர்களை நம்பி ரசிகர்களை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கலையே தம்பி. என்னுடைய வாக்காளர்கள் ரசிகர்கள் அல்ல. என்னுடைய வாக்காளர்கள் வந்து மண்ணை மக்களை பேரன்போன்று காதலிக்கிறவர்கள், போராளிகள். ஒரு நல்ல அரசியல் உருவாயிராதா? ஒரு நல்ல ஆட்சி மலர்ந்துராதா? நீங்கள் பார்த்தீங்க இந்த பள்ளிக்கூட நேரத்தில் எத்தனை தாய்மார்கள் தோடு தொங்கட்டான் தாலி சங்கிலிங்கெல்லாம் அடமான வச்சு பிள்ளைகளுக்கு பணம் கட்டுறாங்கங்கிறத எடுத்து போடும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருக்கக்கூடாது. ₹1 1 கோடியான ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வி, எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் சரியான ஜனநாயக மக்களாட்சியாக இருக்க முடியும். அதை நோக்கிய பயணத்திற்கு தானே நீங்கள் வரணும். நீங்கள் அவர்கள் போயிடுவாங்கன்றா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட முடியாது. பதர்கள் தான் காத்தடிக்கிற திசையில் பறக்கும், மணிகள் அங்கே தான் கிடக்கும், புயலே அடித்தாலும் அங்கே தான் கிடக்கும். இப்போ ரசிகர்கள் அல்ல என் வாக்காளர்கள். அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கமலண்ணை வரும்போது இதானே சொன்னீங்க, இதை தான் சொன்னீங்க. ஆனால் முதல் தேர்தலில் நான் 1.1, அவருடைய முதல் தேர்தலில் அவர் 3.4 நம்ம வாங்கினார். நான் அவரோட அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரை விட நான் 1 விழுக்காடு அதிகமாக தான் வாங்கியிருந்தேன். இவ்வளவுக்கு நீங்கள் என்னை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் கமல்ஹாசனை தெரியாத யாராவது இந்தியாவில் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரை. இன்றைக்கி தொலைக்காட்சியில் திருப்பினீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாட்டோ படமோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது அவ்வளோ தூரம் அவர் போய் மக்களை போய் சேர்ந்த ஒரு மகத்தான கலைஞன். அவரையும் தாண்டி எளிய மகன் எனக்கு வாக்கு செலுத்தலையா? இப்போ அண்ணன் கமலஹாசனையோ தம்பி விஜயவோ வந்து மக்கள் பார்க்க கூடுவாங்க, என்னைய பார்க்க கூட மாட்டாங்க. சீமா என்ன பேசுகிறான்னு கேட்க கூடுவாங்க. ரெண்டுக்கு இருக்க வேறுபாடு புரியுதா? என்னை வந்து நான் ஐயோ சீமானை ஒரு தடவை பார்த்துருவோம், அது இல்லை. அவன் என்ன பேசுகிறான், என்ன பேசுகிறான்? தாத்தா காமராஜ் வட இந்தியாவில் போய் பேசிட்டு இருக்கும்போது விவசாயிகள் மாநாட்டில் தமிழில் பேசிட்டு இருந்துக்கிறாரு. கூடுதலுக்குள்ளே கைதட்டிட்டு இருந்திருக்கான். அதில் பக்கத்தில் ஒருத்தன் கைதட்டிட்டு இருந்திருக்கான். இந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, நம்மால் என்ன பேசுகிறாரு அப்படின்னு. எது கைதட்டுறான், என்ன பேசுகிறான்னு தெரியல, ஆனால் அவன் எங்களுக்காக பேசுகிறான்னு தெரியுது. ஏன்னா அவன் எங்கால் எப்படி சொல்லிக்காம பாருங்க. அவனுக்கு மொழி புரியல, ஆனால் அந்த இதெல்லாம் கைதட்டுறாங்களே தலைவர்கள்லாம் ஏதோ புரிஞ்சு அப்படின்னா இவன் கைதட்டி இருந்திருக்கான். என்னடா உனக்கு புரிஞ்சது? அவன் என்ன பேசுனான்னு தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுனான்னு தெரியுதுன்னு. அதனால நான் என்ன பேசினாலும் என் மக்களுக்காக பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் தமிழ்நாடு முழுமைக்கும் பரவலாக எனக்கு வாக்கு செலுத்துறது காரணம் இது தமிழ் தேசிய அரசியலில் பொது ஆற்றல் இதுவரை உருவாகலை. சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து என் முன்னோர்கள் முடிஞ்சிட்டாங்க, முடிக்கப்பட்டுருச்சு அந்த அரசியல். உங்களுக்கு புரியுது? இப்போ எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை விட வலிமையாக வந்த ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இல்லை. எங்கள் ஐயாவால் 234 போட முடியல. இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து அவரளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லை. 234 நாங்கள் போட முடியல. ஆனால் நான் அவங்களுக்கு பின்னாடி வந்த பையன் நான் வந்து 234 போடுறேன்னா காரணம் இந்த பிடிவாதம் தான். தோத்தா என்ன போயிட்டு போகுது, எனக்கும் பின்னாடி வர என் தம்பி தங்கச்சிகள் வெல்லட்டும். ஆனால் தத்துவம் இருக்கும் பாருங்க. இப்போ இது நானாவா வகுத்து பேசுகிறேன்.
குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அஞ்சாமை அறிவு ஊக்கம் இவை ஈகை இவை நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. எவ்வளோ பாடுறான் பாருங்க ஒரு ஆட்சி எப்படி செய்யணுங்கிறது. இதை விடவா நான் தத்துவம் வகுத்து போய் நின்ற போகிறேன். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஒரு தாய் குறிப்பறிஞ்சு பிள்ளைக்கு எப்படி சேவை செய்வாளோ அப்படி ஒரு அமைச்சு ஒரு மன்னன் தன் குடிகளுக்கு தேவையறிஞ்சு சேவை செஞ்சிட்டா உலகம் போற்றி தொழும்டாங்கிறேன். நல்லாண்மை என்பது தான் ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறான். வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்கடா, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். அதை தான் நான் செய்கிறேன், நீங்கள் பாசிசம்ங்கிறீங்க, இனவெறிங்கிறீங்க. நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறார். சார், கடைசியாக உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இதுன்னா நான் பிறந்த இனத்திற்காக என்னுடைய பிறவி கடமையை நான் செய்கிறேங்கிறது தான். இதுதான் எங்கள் தலைவர் செஞ்சது. எப்படின்னா, பிறந்துட்டோம் இந்த இனத்தில், நம்ம விட்டுட்டு போக முடியாது. நம்ம அடிமையாக வாழ்கிறதுக்கு சுதந்திரமாக சாகலான்னு முடிவெடுத்தார். அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாகலான்னு முடிவெடுத்தார். இப்போ சரணடைஞ்சு வாழ்கிறதுக்கு நம்ம சண்டையிட்டு சாகலான்னு முடிவெடுத்தார். இன்னொன்று சொல்கிறாரு, போராடினாலும் சாவோம், போராடினாலும் சாவோம். ஒருவேளை போராடினா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போராடி சாவோன்றாரு. இதையெல்லாம் உள்வாங்கின நான் மனநிறைவோடு இருக்கேன். நான் OMCயில் அப்போ ஓடுவேன். நேரம்னா 1.25 மணி நேரம், தூரம்னா 12 கிலோமீட்டர் இப்படி ஓடுவோம். அப்போ என்னோட ஓடி வர்றவங்களாம் சொல்லுவாங்க, இப்போவே இந்த கூட்டத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது சீமானாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் அப்போ அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வருவேன். என்னை போயிட்டு வந்தால் செயல்படுத்தி விடுவாங்க. அப்போ ஏன்னு கேட்டால், அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் நிம்மதியாக செய்கிறான், அவன் துணிஞ்சு செய்கிறான், அவன் மனசு நிறைவாக இருக்கும். அது மாதிரி நான் இப்போ கூட சொல்லுவேன், என் மரணம் எனக்கு உறுத்தாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னு, நான் பிறந்த இனத்துக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த கடமையை செஞ்சிடறேன். சரி, நம்ம இதை விட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒன்று நினைக்க முடியாது. இப்போ நம்ம மொழினா என்ன, நம்ம இனம்னா என்ன, நம்ம நிலம்னா என்ன, நம்ம எவ்வளோ பெருமைக்குரிய இனம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தலைமுறைக்கு பற்ற வச்சிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், என்னை அப்பா பெரியப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் 5 வயசு பிள்ளை எங்கள் ஊரில் சிவகங்கையில் பிறந்தவ, அவள் பேர் என்ன, மகிழ்னியா, அவெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எதை சொல்கிறாங்க, இதை ஒரு சின்ன சீமான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அதை பார்க்கும்போது நான் விதைச்ச விதை சொல்லலாம், விதைச்சவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. விதையும் உறங்கலை, விதைச்சவனும் உறங்கலை. அதனால் அது ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் செய்து கொண்டிருக்கேன். அதில் எனக்கு மன நிறைவு தான். மன நிறைவு. எங்கே போனாலும் என்னை மகனேன்னு சொல்ல பலாயிரக்கணக்கான தாய்கள், எங்கே போனாலும் அண்ணான்னு கூப்பிட தம்பிகள் தங்கைகள் நிறைய, எங்கே போனாலும் பெரியப்பான்னு கூப்பிட சித்தப்பான்னு கூப்பிட பிள்ளைகள். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உறவு கூட்டத்துக்குள்ளே நிற்கிறோன்னு இருக்குல்ல, அது ஒரு திமிர் இருக்கும். நம்ம தனி ஆள் இல்லைன்னா. அப்படி பார்த்தா நான் தான் பெருங்கூட்டத்தோட தேர்தலை சந்திக்கிறது நான் தான் இந்த வாட்டி. அதனால் பார்ப்போம், எப்படி மாறித்தானே ஆகணும். அதனால் நம்பிக்கையோடு இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது.